ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபவினர்களே வணக்கம். இன்றைய தேதி 1/3/2019, கிழமை வெள்ளிக்கிழமை. திதி தசமி திதி. தசமி திதி 8:39 வரை இருக்கிறது. பின்பு ஏகாதசி திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். மறுநாள் விடையற்கால 5:04 வரை இருக்கிறது. பூராட நட்சத்திரம் பிரபாலிஷ்ட யோகம். உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம், 7 to 9 குளிகை, 3 to 4 யமகண்டம். தசமி நல்ல திதி. ஆனால் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுமார். வைத்திரி சிரார்த்தமும் இருக்குது. இன்றைய நாள் கரிநாள் இருக்குது. அதனால் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய இன்றைய நாட்கள் முக்கியமான நாட்கள் அல்ல. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, திடீர் யோகமும் ஆசிரமம் உண்டு. தொழிலாளர் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். தூக்கமின்மையும் அசதியும் ஏற்படலாம். மிதமான நாளை. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்குது. புரோட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சந்திராஷ்டம நேரத்தில் மிக மிக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யலாம். திடீர் யோகம் அஷ்டமம் உண்டு. பொருளாதார சிக்கலை சமாளித்து விடுவீர்கள். கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுராசினியர்களே, யோகத்தையே தரும் தினம் என்று. தொழிலாளர் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியத்தில் மதிப்பு உயரும். நினைத்தது நிறைவேறும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பல வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய தினம் என்று. நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, தன் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். பல விஷயத்தை விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி காணுவீர்கள். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். சகோதரர்களுக்கு உதவி செய்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியாராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். அதிர்ஷ்டமும் கொடுக்கும். செலவுகளும் ஏற்படும். சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய தினம் என்று. அன்பார்ந்த துளாராசினியர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறையும். பிறருடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. தொழிலாளர் ஒற்றுமை அதிகரிக்கும். மிதமான நாளை. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளியுலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. நிதானம் இழக்காமல் இருப்பதே நன்று. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். சிறு சங்கடங்களுக்கு பிறகு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினம் என்று. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்களுக்கு உதவி செய்வீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். வெளி உலகத்தில் மதிப்பு உயரக்கூடிய தினம் என்று. நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை அதிகரிக்கும். தூர தேசத்து பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை.
தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி செலவுகளிலும் கவனம் தேவை. அனாவசிய செலவுகள் தவிர்ப்பது நன்று. உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. யோகத்தையே தரக்கூடிய தினம் என்று நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழிலாளர் ஒற்றுமை ஏற்படும். லக்ஷ்மி யோகம் கண்டிப்பாக உண்டு. பண வரவுகள் ஏற்படும். திடீர் யோகங்களும் ஏற்படும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.